திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரதம். பாரம்பரிய முறையை திமுக அரசு மாற்றுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்தாமல் அலட்சியம் காட்டும் முதல்வர் ஸ்டாலின். தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை ரஜினி எதிர்க்க மாட்டார். ரஜினி மதவாதி அல்ல, ஆன்மீகவாதி என ரசிகர்கள் ஆரவாரம். திருப்பரங்குன்றம் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி திருப்பரங்குன்றம் ஊர் பொதுமக்கள் சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபத்தூண்ல விளக்கேற்றுவது தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு அளிச்சிருக்கு. அந்த உத்தரவை செயல்படுத்தணும்னு சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தி இந்த அமைதியான முறையில் திருப்பரங்குன்றம் பொதுமக்களாக சேர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் சார். கடைபிடிக்காம இருக்கிறதுனா அவங்க இதை வச்சு ஒரு அரசியல் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்களோன்னு தான் எங்களுக்கு தோணுது. பொதுமக்களாகி எங்களுக்கு இதுதான் தோணுது. இது வரைக்கும் இந்த உச்சி பிள்ளையார் மண்டபம்ன்ற இடத்துல தான் தீபம் ஏற்றிக்கிருந்தாங்க. அது இயக்கங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கு இருக்குது. சில சங்கங்கள் இயக்கங்கள் போராடிக்கு இருந்தாங்க. பொதுமக்களை பெருசாக அதை நம்ம ஏன்னா இந்திய நாட்டு மேலே உள்ள சட்டத்து மேலே இரான் மேலே இருக்க நம்பிக்கை நாங்கள் அமைதியாக இருந்தோம். இன்னைக்கு நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமும் இதை தமிழக அரசு மீறும் போது பொதுமக்களாகிய நாங்கள் விழிப்புணர்வா இல்லை அப்படின்டா இது சரியா வரான்றதுக்காக நாங்கள் இந்த அறப்போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். சரி, நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு வரைமுறையை கொடுத்துருக்கு. அதனால கொஞ்சம் அந்த கட்டுப்பாடுக்குள்ள நாங்கள் மக்களை வச்சு இந்த போராட்டம் நடத்திக்கிறோம். நிறைய பேர் வர்றாங்க, நாங்கள் தவிர்த்துக்கிறோம். நீதிமன்றம் உத்தரவை மீறி நம்ம போயிடக்கூடாது. நம்ம தமிழக அரசுல மீறி போறதுக்கு பொதுமக்கள் தானே. அதனால அதுக்கு உட்பட்டு வர்றவங்களை நாங்கள் அங்கங்கே டைவர்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வர்றதா ஃபோன் அடிக்கிறாங்க, வர்றாங்க. இருந்தாலும் போதும் இருக்கவங்க போதும்னு சொல்லிட்டு நாங்கள் டைவர்ட் பண்ணிக்கிறோம் சார். கட்சி கூட்டமோ பொது கூட்டமோ கிடையாது. இது முதல் இங்க உள்ள கிராமங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றதுதான் இது உண்ணாவிரத போராட்டம். இது எல்லாரும் சொல்ற மாதிரி தீபம் மேல மலை மேல தூண் மேல ஏத்தணும்ன்றதான் இது மெயின் அப்ஜெக்டிவ் அதுதான். எப்படியாவது இது ரொம்ப ஆண்டு காலமா இந்த தீபம் ஏத்தணுன்றது எல்லா பொதுமக்களோட ஒரு முக்கிய தீபம்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால இது நடந்தா எல்லாத்துக்கும் சுபீட்சம் கிடைக்கணும்ன்றது ஒரு ஐதீகம். அதனால நான் இந்த உண்ணாவிரதத்துல கலந்துருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா. நாங்க இந்த விளக்க ஏத்துறதுக்காகத்தே இங்க போராட்டம் பண்றோம். மலை உச்சியில இருக்க கல்லுல விளக்க ஏத்துறதுக்காக நாங்க இருக்கோம். அது தீபக்கல்லுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அத தீபக்கல்லு இல்ல, அளவு கல்லுன்னு இப்ப சில பேர் சொல்றாங்க. இப்ப அளவு கல்லு இல்லைன்னு எதை வச்சு சொல்றாங்க? இப்ப சர்ச்சு தீர்ப்பு கொடுத்தவரு தீபம் ஏத்த சொல்லி எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க? எதை வச்சு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதையே இல்லைன்னு மறுக்கிறாங்க. அத நாங்க கேட்டு எங்களுக்கு தீபம் அங்கதான் ஏத்தணும். அதனால அதை வேணும்னு சொல்லி நாங்க போராட்டம் உண்ணாவிரத போறோம். அரசுடைய நடவடிக்கையை எப்படி பாக்குறதுன்னு எங்களுக்கு அரசு பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா இதுல அரசு தீவை ஏத்த விடாம தடுக்கிறாங்க. சில பேர் சொல்லிக்கிறாங்க கட்சி இதுக்குள்ள வரக்கூடாது, நாங்க கிராமமே பாத்துக்கிறோம். 3 பாட்டை மக்களும் எல்லாரும் சேர்ந்தே நாங்க தீபம் ஏத்துறதுக்கு கிராமத்துல இருந்து நாங்க ஏத்திக்கிறோம்னு சொல்லி எங்களோட பெரியவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆனா அத கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை ஏன் மறுக்கிறாங்க? ஏன் இந்த அரசு ஏத்த விடாம தீர்ப்பு சொல்லுன்னு தெரியல. ஒரு முருக பக்தரா நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களோட தெய்வத்துக்கு நாங்க விளக்கேத்தணுங்கிற கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம். அதனாலதான் நாங்க இந்த கோரிக்கையை ஏத்துக்கொள்ளுங்கன்னு நாங்க கேட்டு வந்திருக்கோம். எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் முருகனுக்காக தான் மட்டுமே தவிர மத்த யாருக்காகவும் கிடையாது. அதனால எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க. தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது எங்களோட உரிமை. அதை விட்டு கொடுக்க நாங்க யாருக்கும் தயாரா இல்ல. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அங்க ஏத்திருக்கீங்கல்ல, அப்பயே இப்ப எங்களுக்கு மறுக்கிறீங்க. இப்ப எங்களுக்கு அதை ஏத்துங்க. அதை எங்க உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். அதுக்காக தான் நாங்க இங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். இந்த அரசே சரியில்லைதான். இந்த அரசு மாற போகுது சீக்கிரம். இந்த முருகனே இந்த அரசை மாத்ததான் போறாரு. எங்களுக்கு தீபம் ஏத்தணும், அவ்வளவுதான். முருகனுடைய இதுல இருக்கலாம் நாங்க. அதனால நீங்க தீபத்தை ஏத்தணும் கண்டிப்பாக. அதுக்குதான் நாங்க போராடுறோம், வேற எதுக்கும் கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு முருகன் கோயில்ல தீபம் ஏத்தணும், அவ்வளவுதான். வழிமுறையா வந்திருக்கு. இப்ப நாங்க பார்த்ததில்ல, எங்களுக்கு பார்க்கணும். கண்டிப்பா தீபம் ஏத்தணும், அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் சார்பாக இன்னைக்கு அடையாள உண்ணாவிரதம் இருக்கும். தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு கோரிக்கையில
இதை கண்டிப்பாக வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றணும். மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல வந்து ஊருக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை, இங்கே எல்லாம் சமுதாய மக்களுக்கு நல்லதில்லை. இந்து மதம் என்பது எல்லாம் வந்து மதம்ன்றாங்க. மனிதனின் வாழ்வியல், வாழ்வியலை சொல்கிறது தான் இந்து மதம். அதை வந்து நீங்கள் மதமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி எல்லா மதத்துக்கும் வந்து தோன்றியவங்க வந்து புத்த மதத்துக்கு புத்தர் இருக்கார், ஜீசஸ் இருக்கார், கிறிஸ்தவ மதத்துக்கு, இப்படி எல்லா மதத்துக்கும் நபிகள் முஸ்லீம் இருக்காங்க. இந்து மதத்தை தோன்றி வச்சது யார் சொல்லுங்க பார்ப்போம்? வாழ்வியல். இந்து மதம் வந்து இயற்கையாக தோன்ற மதம். எப்போயுமே வந்து சுயம்புலிங்கத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி சுயம்பா வந்த மதம் இது. வந்து யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஆனால் தீபத்தூணை கண்டிப்பாக ஏற்றுவான். இது முருகனின் திருவிளையாடல ஒன்று, வேற ஒன்றும் இல்லை. திருப்பரங்குன்ற ஊர் மக்கள். நான் திருப்பரங்குன்றத்தில் ரஜினி மன்ற பொறுப்பாளர், நகர செயலாளராக இருக்கேன். அவர் ஆன்மீகவாதி ஏற்றுக்குருவார்ல, அவர்கிட்ட போய் கேட்டீங்கனால அதுதான் சொல்லுவார். நாங்கள் தான் அதாவது வந்து இந்து மதத்தின்றது ஆன்மீகவாதி வேற, மதவாதி வேற. உங்களுக்கு இதாக சொல்லல, நாங்கள் வந்து ஆன்மீகவாதி, எல்லா மதத்தையும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் பாரம்பரியமாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்துள்ளது. அதை ஆய்வு செய்த சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டது. எனினும் ஓட்டு வங்கியை மனதில் வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்துவிட்டார். எனவே நீதிபதிகள் ஹைகோர்ட் உத்தரவுகளை மீறும் முதல்வர் ஸ்டாலினை கண்டிப்பதாக பக்தர்கள் கூறினர். பக்தர்கள் நலன் கருதி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வரை போராட்டம் தொடரும் என பக்தர்கள் சூளுரைத்தனர்.